நபிகளுடைய வார்த்தையில ஒரு வார்த்தை, இதை நான் யாருடைய புத்தகத்தில் படிக்கிறேன்? நாகூர் ரூமியோட புத்தகத்தில் படிச்சது. அவர் என்ன சொல்றாரு? ஒரு வார்த்தை பாருங்க, இறப்பு வருவதற்கு முன்பு இறந்து விடுங்கள். இறப்பு வருவதற்கு முன்பு இறந்து விடுங்கள். எப்படி சார் இறப்பு வருவதற்கு முன்பு இறந்து, எல்லாரும் வாழுங்கள் தானே யோசனை சொல்லுவான். இறப்பு வருவதற்கு முன்பு இறந்து விடுங்கள்னு சொல்றாரு நபிகள் பெருமகனார். அது என்ன அர்த்தம்? நான்கிற உணர்வுனால நீ வாழற, அதை உருவிட்டே அப்படின்னா எல்லாம் நடக்கும். ஆனா நீ அந்த இடத்துல பிரசன்ட் இல்லை, வெளியே வந்துடுற. அப்போ உனக்கு மரணம்னு ஒன்று வரத்துக்கு முன்னாடி மனதளவில் நீ மறந்து போயிட்டேன்னா, மரணம் ஆயிட்டேன்னா உனக்கு இந்த மானவமானமோ துக்கமோ துயரமோ எதுவுமோ உனக்கு இருக்க முடியாது. பாருங்க, செத்தாரை போலே திரின்னு பட்டினத்தாருடைய வார்த்தை இங்க, அங்க நபிகள் பெருமகனாருடைய வாக்கு என்ன வாக்கு? இறப்பு வருவதற்கு முன்பு இறந்து விடுங்கள் அப்படிங்கிற வாக்கு அங்கு நபிகளுடைய பெருமகனாருடைய வாக்கு. என்டையர்லி இதுக்கு ஆப்போசிட்டா இதே இறப்பை பத்தி, இதே மரணத்தை பத்தி ஜீசஸ் உடைய வேர்டு என்டையர்லி ஆப்போசிட்டா இருக்கு. என்ன சொல்றாரு? அதுவும் அக்செப்ட் பண்ண வேண்டிய கருத்து. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சம்பவம். ஒருத்தனை மீன் பிடிக்கிறான், அவனை தன்னுடைய அந்த இதுக்கு தன்னுடைய அன்புக்கு பாத்திரம் தான் மாத்துகிறார் இயேசுநாதர். அவன் உடனே போதகரே உங்க பின்னாடியே நான் வர்றேன் அப்படின்னு அவரை கும்பிட்டுக்கிட்டு பின்னாடி புறப்படுறான். அப்படி புறப்படும் போது யாரோ ஒருத்தன் ஓடியான்னு சொல்றான், உங்க அப்பா செத்து போயிட்டான்டா, உங்க அப்பா இறந்து போயிட்டான் அப்படின்னு. உடனே அவன் சொல்றான் இயேசுகிட்ட, போதகரே என்னுடைய தகப்பனார் இறந்துட்டாரு, நான் போய் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா உங்க பின்னாடி வர்றேன், அவர் அடக்கம் பண்ணணும், அதெல்லாம் செஞ்சுட்டு உங்க பின்னாடி வர்றேன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இறந்தவனை இறந்தவர்களிடமே விட்டுவிடு, நீ உயிரோடு இருக்கிறாய், என் பின்னால் வா. இது எவ்வளவு பெரிய வித்தியாசமான வார்த்தை. இறந்தவரை இறந்தவரிடமே விட்டுவிடு. எப்படி சார் இறந்தவனை இறந்தவன்கிட்ட விட முடியும்? அவன் உயிர் போனவன், மற்றவெல்லாம் இருந்தும் இல்லாதவன் அவன் இறந்து போனவன். இருக்கிறானே ஒழிய ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அவனுக்கு விழிப்பு வரல, அவேர்னஸ் வரல, ஞானம் வரல, அவன் இன்னும் முழிக்கவே இல்லை. தூங்குறவன் எப்படி தூங்குறானோ அதே மாதிரி அவன் செத்து போனவன் மாதிரியே இருக்கிறான் இந்த பூமியில். இப்போ சில பேர் நீங்க அவன் பேசுறதுலையோ அவன் நடந்துக்கிறதுலையோ சாப்பிட்றதுலையோ ஒரு விழிப்பே இருக்காது, பார்த்துருக்கீங்களா? அப்படியே எடுத்த பாட்டு சாப்பிட்டே இருப்பான். இப்போ எதுக்கு இவ்வளோ சாப்பிடணும், நம்ம இப்போ எதுக்காக இதை சாப்பிடணும் அப்படிலாம் யோசிக்கவே மாட்டான். இதை விட வாரியார் சுவாமி ரொம்ப அழகான உதாரணம் சொல்வாரு. அர்த்தமே இல்லாம பேசுவான், அர்த்தமே இல்லாம பேசுவான். பார்த்துருக்கீங்களா? எப்படி? உங்க ஊர்ல யாரும் செத்து போனதா செய்தி வந்தது, அது நீயா உங்க அண்ணனா? என்ன ஐடியாவில் இந்த கேள்வி கேட்குறான்? உங்க ஊர்ல யாரோ செத்து போனதா செய்தி வந்தது, அது நீயா உங்க அண்ணனா? அவன் ஒரு பதில் சொன்னான் பாருங்க.